சர்வர்ஸ் ஹீட் ஆகுது. நீங்கள் இப்போ ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் வரதுக்குள்ளே பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஆயிரக்கணக்கான பவர்ஃபுல் சர்வர்ஸ் ஹீட் ஆகுது. ஏஐ ஒர்க் பண்ணுறது டேட்டா சென்டர்ஸில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பவர்ஃபுல் சர்வர்ஸ் மூலமாக தான். இந்த சர்வர்ஸ் 24 மணி நேரமும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஹீட் அதிகமான சர்வர் ஸ்லோ ஆகலாம், இல்லை டேமேஜ் ஆகலாம். அதனால கூலிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். கூலிங் 2 மெயின் மெத்தட் இருக்குது. ஒன்று ஏர் கூலிங். பவர்ஃபுல் ஃபேன்ஸும் கூலியரும் யூஸ் பண்ணி சர்வரோட ஹீட்டை வெளியே அனுப்புவாங்க. இன்னொன்று வாட்டர் கூலிங். இதில் வாட்டர் அல்லது ஸ்பெஷல் கூலன் சர்வர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கூலிங் யூனிட்டுக்கு கொண்டு போகும். அங்கே ஹீட் ரிமூவ் பண்ண அப்புறம் அதே கூலன் மறுபடியும் திரும்ப சர்வருக்கு வரும். இதுதான் க்ளோஸ்ட் லூப் கூலிங் சிஸ்டம். இந்த பிரின்சிபலில் கார், ரேடியேட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் யூஸ் ஆகுது. இதனால் ஒரே கூலண்ட்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெஷ் வாட்டர் யூசேஜ் ரொம்ப குறையும். ஆனால் சில கூலிங் டவர்ஸில் மட்டும் கொஞ்சம் வாட்டர் எவாப்ரேஷன் நடக்கும். அந்த அளவு வாட்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் இந்த கூலிங் டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கோல் என்னென்னா அதிக பெர்ஃபார்மன்ஸும் குறைவான எனர்ஜியும் குறைவான வாட்டர் யூசேஜ் தான். பிகாஸ் சயின்ஸ் சேலஞ்ச் கொடுத்தாலும் சயின்ஸ் தான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்குது.